ஈரோட்டில் பெரியார் வீட்டின் அருகே பரப்புரை மேற்கொண்ட சீமானுக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் தொண்டர்கள் சீமானை எதிர்த்து முழக்கமிட்டதால் பரபரப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள். தனிப்பட்ட விரோதமே குற்றச்செயலுக்கு காரணம் என்று மீண்டும் விளக்கம். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு கண்டனம். கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அனுமதியின்றி வேங்கை வயலுக்குள் செல்ல முயன்ற விசிக நிர்வாகிகள் 8 பேர் கைது. போராட்டத்தில் ஈடுபட உள்ளவர்களை கைது செய்யும் வகையில் போலீசார் தயார். வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் விசிக மனு. சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாது என்று திட்டவட்டம். வேங்கை வயல் வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கமாக உள்ளது. நேர்மையான விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற வழக்கை சிபிஐக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் 800 நாட்கள் கழித்து புதிய கதை கட்டமைப்பு. குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மீது பழி போடுவதாகவும் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவு. வேங்கை வயல் விவகாரத்தில் இவர்கள்தான் குற்றவாளிகள் என பதிவு செய்வதற்கு காலதாமதம் ஆனது ஏன்? காவல்துறையினருக்கு நிறைய அழுத்தங்கள் இருப்பதால் பல பிரச்சனைகள் மிக பழைய விஷயமாகி விடுவதாகவும் நடிகர் பார்த்திபன் ஆதங்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அரிட்டாப்பட்டி மக்கள் சந்திப்பு. நாளை நடைபெறவுள்ள நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு. மொழிப்போர் தியாகிகள் தாளைமுத்து, நடராசன் ஆகியோருக்கு சென்னை எழும்பூரில் திருவுருவ சிலை நிறுவப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ் காக்க களமாடி உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். தாய்மொழி தமிழ் காக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் எனவும் தவிக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. அமைச்சர் ரகுபதி நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்ற மதுரை ஆதீனம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தம். ஆதீன மடத்தின் முன்பு பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிவகங்கை அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த சம்பவம். பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன், ஆசிரியர் பாண்டி முருகன் ஆகியோர் பணியிடை நீக்கம். திருவண்ணாமலை தீபமலையில் ஆபத்தாக இருந்த 40 டன் ராட்சத பாறை முற்றிலும் தகர்ப்பு. எந்த ஒரு சேதாரமும் அசம்பாவிதமும் நிகழாமல் பாறை துண்டு துண்டாக தகர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ 4000 ரூபாய்க்கும் ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
நீலகிரியிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் சாலையில் பழுதாகி நின்ற லாரி 4 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதி. கரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. சென்னை கோடம்பாக்கத்தில் கல்லூரி மாணவர் ரயில் மோதி உயிரிழப்பு. தண்டவாளத்தில் விழுந்த ப்ளூடூத் ஹெட்செட் எடுக்க சென்ற போது நிகழ்ந்த சோக சம்பவம். குடியரசு தின நிகழ்வில் பங்கேற்க டெல்லி வந்தடைந்தார் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியன்டோ. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் மர்ம காய்ச்சலால் 17 பேர் உயிரிழப்பு. கட்டுப்பாட்டு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பதல் கிராமத்தில் நுழைய தடை. உலகின் உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீர் சனா பாலத்தில் முதலாக சென்ற வந்தே பாரத் ரயில் காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல். ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்ட சம்பவம். குற்றவாளி தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. உலக நாடுகளில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவி நிறுத்தம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. இலங்கை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே கைது. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த வழக்கில் அந்நாட்டு போலீசார் கைது செய்து விசாரணை. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி இன்று மதியம் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம். துபாயில் நடிகர் அஜித்திடம் பாடல் பாடி அசத்திய ரசிகர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. என் கை பார்த்தது என் கை சேருமா, கை சேராமலே கை சேருமா.